ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் அவல் வச்சு டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு லட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாம். லேஸ் அவல், கெட்டி அவல் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அவல் எடுக்கும்போது ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கை விடாமல் வறுத்துக்கலாம். வறுக்கும்போதே கூட 3 ஏலக்காவை போட்டுட்டு நல்லா மறுபடியும் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு நல்லா முருகலாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா கை விடாமல் வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவாகணும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டால் தான் உங்களுக்கு ஜாரில் அரைக்கும் போது நல்ல பவுடர் ஆகும். இப்போ அது ஆறட்டும், ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே வாணலியில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம், அதே கப்பால். இப்போது இதை கைவிடாமல் நல்லா ஒரு 3 நிமிஷம் வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வறுபடணும். நீங்கள் வறுத்த வேர்க்கடலைனா வறுக்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் தோலை நீக்கிட்டு. இப்போது வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் இது ஆறுனதுக்கப்புறமா தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ட்ரையான ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு இதில் நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்த அவலை போட்டுக்கலாம். அவலை ஆறுனதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்த வேர்க்கடலையும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை நீக்கிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரெண்டையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு இல்லாமல் நல்லா பொடி ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் பயன்படுத்தலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இதுக்கு நம்மளுக்கு பாகுபதம் தேவையில்லை, சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். நல்லா முழுமையாக கரைஞ்சதும் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வெல்லம் பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு தடவை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு காஞ்ச தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுக்கிறீங்கன்னா ஒரு தடவை கடாயில் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்து சேர்த்தா தான் ஒரு 2-3 நாள் வரைக்கும் நம்மளுக்கு லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையும் அவளையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. கூட்டியோ குறைச்சோ சேர்த்துறாதீங்க, சரியாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த லட்டு பிடிக்கிற பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு அந்த அவல் வெந்து சாஃப்ட் ஆயிரும். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனால் தான் நம்மளுக்கு லட்டு ஒரு 4-5 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம லட்டு உருட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கீழே இறக்கி வச்சுட்டு லேசாக ஆற விட்டுறலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு லட்டு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து உருட்டிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், லட்டு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதே மாதிரியே மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம இதில் நாட்டு சர்க்கரை, தேங்காய், வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சத்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையுமே நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் தூவிக்கலாம். தேங்காய் துருவல் அந்த மாதிரி தூவி விட்டுட்டு லைட்டாக அப்படியே தட்டை குலுக்கி எடுத்தோம்னா அதில் நல்லா கோட் ஆகிக்கும். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான அவல் லட்டு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே செய்முறையை இந்த அளவுகள் மாறாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.